ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் தாங்க. 5 வகையான காய்கறிகள் போட்டு நம்ம இந்த சாம்பார் பண்ண போகிறோங்க. சுவை பார்த்தீங்கன்னா அப்படியே கல்யாண வீட்டில் நம்ம சாப்பிட்ற அதே சுவை இருக்குங்க. இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. இப்போ கல்யாண வீடுகளில் செய்கிற சாம்பார் வைக்கிறதுக்கு நான் இப்போது 5 வகையான காய்கறி எடுத்திருக்கேங்க. முருங்கைக்காய், வாழைக்காய், சக்கரை பூசணிக்காய், பீன்ஸு, கேரட்டு. இதில் நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம், வெள்ளை பூசணிக்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பூசணிக்காய் கிடைக்கலன்னா நீங்கள் வெள்ளை பூசணிக்காயும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும். கூடவே வெங்காயம், தக்காளி. ஸோ இப்போ இந்த காய்கறிகளை வச்சு தாங்க நம்ம சாம்பார் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கல்யாண வீட்டு சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம், கடுகு ஒரு அரை ஸ்பூன், கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. லேசாக வதக்கிட்டு 3 பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், சக்கரை பூசணிக்காய், வாழைக்காய், கேரட்டு, கொஞ்சமாக பீன்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறாங்க. இப்போ காய்கறிகளை லேசாக வதக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1.5 ஸ்பூன் சாம்பார் பவுடர், அரைச்ச பவுடர் சேர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கினது கூட சேர்த்துக்கலாங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ இதை லேசாக வதக்கிட்டு நம்ம சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. காய்கறிகள் மூழ்கிற அளவு ஊற்றிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பருப்பும் சேர்ப்போம். அப்பையும் கொஞ்சம் நம்ம புளி தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கும், ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போ காய்கறிகள் நல்லா வெந்துடட்டுங்க. இப்போ காயெல்லாம் ஓரளவு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நான் ஒரு 100 கிராம் துவரம் பருப்பை குக்கரில் போட்டு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்ததுமே நல்லா ஒரு கிளறி கொடுத்துருங்க. ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு இது மாதிரி கரைச்சி வச்சுருக்கேங்க. இதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ பாருங்க, சாம்பார் நல்லா கொதிக்குது. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லியை இந்த மாதிரி பொடியாக கையிலே பிச்சு மேலே போட்டுருங்க. நல்லா வாசமாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடிங்க. இப்போ கடைசியாக நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. இது மாதிரி சேர்க்கறதுனால சாம்பாரினுடைய சுவை இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. கல்யாண வீடுகளில், ஹோட்டல்ஸ்லலாம் இந்த மாதிரி பண்ணுவாங்கங்க. அதனால தான் நமக்கு அதில் ஒரு சின்ன ஸ்வீட்னஸ் ஒன்று தெரியும். அவ்வளோதாங்க, சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடிங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.